ஹலோ எவ்ரிவன், வெல்கம் லெவல் 2 க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது மகளிர் உரிமை தொகைக்கு இந்த மெசேஜ் வந்திருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு 1000 பணம் வருவது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் தான் இந்த காணொலியில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது 2023 செப்டம்பர் 15ஆம் தேதி தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தினாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் மகளிரோட வங்கி கணக்கில், அதாவது 26 தவணைகள் பார்த்திங்க அப்படின்னா 1000 அப்படின்னு சொல்லிட்டு 26 தவணைகள் மகளிரோட வங்கி கணக்கில் நேரடியாக வர வச்சுருக்காங்க. ஸோ அதுபோக பார்த்திங்கன்னா இதில் மொத்தம் 1,16,00,000 மகளிர்கள் பயனடைந்து வராங்க ஒவ்வொரு மாதமும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தரப்புலேருந்து சொல்கிறாங்க. ஸோ அதுபோக இதில் விடுபட்டவர்கள் மற்றும் தகுதிகள் இருந்துமே அவங்கள நிராகரிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சில கேம்பெல்லாம் கண்டக்ட் பண்ணாங்க. அதாவது உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு முகாம் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ இந்த முகாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 15ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த முகாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு 30 லட்சம் மகளிர்கள் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காக புதுசாக அப்ளை பண்ணாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தகுதிகள் எல்லாமே இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணி ஸோ அவங்களுக்கு ₹1 பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட வங்கி கணக்கில் வரவு வச்சுட்ருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடியே ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருப்போம். ஸோ நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் 10ஆம் தேதி 11ஆம் தேதியிலிருந்தே மெசேஜ் வர ஆரம்பிச்சிருச்சு. அது எப்படி அப்படின்னா ஸோ அவங்க கொடுத்த அக்கௌண்ட்டு ப்ளஸ் அவங்களோட ஆதாரோட லிங்காக இருக்கிற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வங்கி கணக்கு ₹1 அப்படிங்கிறது கிரெடிட் பண்ணியிருக்காங்க தமிழக அரசு தரப்புலேருந்து. ஸோ நீங்கள் ஆதாரோட எந்த வங்கி லிங்க் ஆகிருக்கோ அந்த வங்கியில் நீங்கள் செக் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ₹1 அப்படின்னு சொல்லி கிரெடிட் ஆகிருக்கும். ஸோ இது கடந்த 10ஆம் தேதியிலிருந்தே இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது கிரெடிட் ஆகிட்டுருக்கு. இது எதற்காக அப்படின்னா கடந்த 2023 கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது கொடுத்தாங்க. ஸோ இந்த கொடுத்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே எடுத்துடனே ₹1000 அப்படிங்கிறது அவங்களோட வங்கி கணக்கில் அவங்க செலுத்தலை. ஸோ அதுக்கு முன்னாடி சோதனை ஓட்டமாக அவங்க வங்கி கணக்குக்கு இந்த அமௌண்ட்டு போய் சேருதா அல்லது அந்த அக்கௌண்ட் இன்னாப்ரேட்டிவாக இருக்கா அல்லது ஆக்டிவாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவங்களோட வங்கி கணக்கு ₹1 அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இப்போது பணம் வாங்கிட்டு இருக்காங்க கடந்த 26 மாதங்களாக. ஸோ இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது இந்த உரிமை தொகைக்காக விண்ணப்பித்தவங்க 30 லட்சம் பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த 30 லட்சம் பேரில் யாரெல்லாம் தகுதி இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ 1 by 1 செக் பண்ணி ஸோ அவங்களோட வங்கி கணக்குக்கு சோதனை ஓட்டமாக ₹1 அப்படிங்கிறது வர வச்சிட்ருக்காங்க. ஸோ நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோக்கும் கீழே கமெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளோட வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்பப்பெல்லாம் பணம் ஏட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் அதை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். 21ஆம் தேதி ஒருத்தருக்கு ஏட் ஆச்சுங்கிறாங்க, 22ஆம் தேதி ஏட் ஆயிருக்கு, 20ஆம் தேதி ஏட் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி நிறைய பேர்த்துக்கு ஏட் ஆயிருக்கு, 23ஆம் தேதி அதாவது இன்றைக்கி கூட சிலருக்கு ஏட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா 21லேருந்து அதுக்கு முன்னாடி அதாவது 10ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதியான இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு கிரெடிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதாவது கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் பண்ணியிருக்காங்க. அதாவது கடலூர்னு சொல்ல முடியாது. ஸோ கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு இந்த அமௌண்ட் அதாவது ₹1 அப்படிங்கிறது கிரெடிட் பண்ணியிருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா தகுதிகள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ₹1 அப்படின்னு கிரெடிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுபோக டிசம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுதிகள் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். சரிங்களா? ஸோ நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு தகுதி உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும் அப்படின்னு தமிழக அரசு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வராதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட அக்கௌண்ட், அதாவது உங்களுக்கு மெசேஜே வந்திருக்காது, பட் நீங்கள் அக்கௌண்ட்டில் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்க்கலாம் அல்லது நெட் பேங்க்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தகுதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே நினச்சி பாருங்கள். உங்களுக்கு தகுதிகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக 4 சக்கர வாகனங்கள், அதுபோக பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி தான் க்ரைட்டீரியா கொடுத்துருந்தாங்க அரசு தரப்புலேருந்து. ஸோ அந்த அரசு தரப்புலேருந்து கொடுத்த க்ரைட்டீரியாவை ஒபே பண்ணுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ₹1000 அப்படிங்கிறது பணம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போக பார்த்திங்கன்னா சிலர்லாம் ஏர்டெல் பேமெண்ட் பேங்கு, அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய வங்கி கணக்கை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஆதாரோட லிங்காக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு மெசேஜ் வராமல் கூட இருக்கலாம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கடைசி டைமில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வங்கியோட லிங்க் பண்ணுறதை பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ ஆதாரோட எந்த வங்கி இருக்கோ அதோடவே விட்டுருங்க.
ஸோ டிசம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க வங்கி கணக்கை. இப்போ போயிட்டு பேங்க்கில் நான் ஆதாரோட வேறு லிங்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இதுவுமே நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைசியில் உங்களுக்கு அந்த 1000 பணம் வரது கூட வராத நின்னாலும் நின்றும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. கண்டிப்பாக டிசம்பர் ஃபஸ்ட் வீக்கில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு மெசேஜ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக டிசம்பர்லேயே பார்த்திங்கன்னா உங்களோட ரேஷன் கார்டு நம்பர் போட்டு உங்களோட ஸ்டேட்டஸை வந்து செக் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனும் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக கொண்டு வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அது போக ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு தகுதிகள் இருந்தது அப்படின்னா அவங்க அப்பீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா டிசம்பரில் நடந்துரும் அப்படிங்கிறாங்க. ஸோ 30 லட்சம் மகளிர்களில் எத்தனை பேர்த்துக்கு தகுதிகள் இருந்து ஸோ அவங்களுக்கெல்லாம் வரப்போகுது அமௌண்ட் அப்படின்னு தெரியல. பட் இருந்தாலும் இவங்க இப்போ ₹1 அப்படின்னு சொல்லி கிரெடிட் யாராருக்கு ஆயிருக்கோ அவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா வரக்கூடிய டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி ஸோ அவங்களுக்கு 1000 அப்படிங்கிறது கிரெடிட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எல்லாமே ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக கடந்த 26 மாதங்களாக இந்த அமௌண்ட் வராத இருந்தவங்களுக்கு இப்போ ₹1 அப்படின்னு சொல்லி வந்திருந்தது அப்படின்னா அவங்க டிசம்பர் 15ஆம் தேதி ₹1000 கலைஞர் மகளிர் உரிமை தொகை கன்ஃபார்ம் வந்துடும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உதவிகரமாக இந்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்கள் மக்களே.